வணக்கம் மணிவண்ணன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மணிவண்ணன். சார், இப்போது அதிமுக பக்கம் வந்தால் இவங்க 27 சீட்ஸு பிஜேபி கொடுத்துருக்காங்க. அதுவே எடப்பாடியோட ஒரு பெரிய ஆளுமையை நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் டெல்லிக்கு போனார், பிஜேபி அவங்கள கபலீகரம் பண்ணிடும், ஆட்சிக்கு வருவாங்க, 2 கூட்டாட்சி வந்தாங்கன்னா ஆட்சியில் பங்குன்னு வந்தாங்கன்னா கடைசியில் எடப்பாடியை காலி பண்ணிவிட்டு அவங்களோட ஆள் ஒருத்தர் சிஎம்மாக வந்துடுவாங்க அப்படின்னு. ஆனால் அதை கண்டெயின் பண்ணி 27 சீட்டு தான். முன்னாடி 20 கொடுத்தாங்க, இப்போ 27 கொடுத்துருக்காங்க. பட் 27 கம்மி தானே. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எடப்பாடிக்கு ஆளுமை தான், நான் மறுக்க வரல மணிவண்ணன். எடப்பாடிக்கு ஆளுமையை நம்ம பாராட்டுவோம். பாஜகவை 11.4 விழுக்காடு வாக்கெடுத்த பாஜகவை ஒரு 4 விழுக்காடுக்குள்ளே கண்டெயின் பண்ணிட்டாருங்கிறது அவருக்கு ஆளுமை தான். ஆனால் 2024 மக்களவைத் தேர்தலிலே பாஜக -21 நாங்கள் தோற்றது காரணம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரல, அப்படியெல்லாம் சிவி சண்முகம், ஜெயக்குமார், செங்கோட்டையன், கேபி முனிசாமி எல்லாம் பேசிக்கிட்டு சீமானுக்கு நிலைப்பாட்டில் 2024 புரட்சி தமிழன் சொல்லி நின்றுக்கிட்டு 26 மாறுறாருல, அது என்ன ஆளுமையா? சீமானுக்கு உறுதித்தன்மை இவர்கிட்ட இல்லையே. இது ஆளுமை, நான் மறுக்க வரல. பாஜகவை சாப்பிட்டுட்டாரு, மறுக்க வரல. பாஜக மட்டும் இல்லை, இவன் டிடிவியவே உள்ள கொண்டு வந்துட்டாரு. டிடிவி உள்ள கொண்டு வந்ததுல டிடிவி கடைசியாக 1 விழுக்காடு குறைவாக தான் எடுத்தார். அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. டிடிவிக்கு 11 சீட். ஒரு காலத்தில் டிடிவி சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு காலத்தில் விடுங்க கூட போட்டுக்குவேன் அவர்கிட்ட. சரி, அது ஒரு காலத்தில். கடைசியாக அவர் எடுத்த ஓட்டுக்கு 11 சீட்டு, ஒன்றும் பெரிய பிரச்சனை இது இல்லை. நான் சொல்ல வர்றது, இவர் ஆளுமையை சீமான்கிட்ட இழந்திருக்காரா இல்லையாங்கிறத ஏன் ஊடகங்கள் மறைக்குது? ஏன் ஊடகங்கள் தெற்றி தெரிக்கிறீங்க? ஏன் இதில் பேசாமல் இருக்கிறீங்க? ஏன் கில்லிங் சைலன்ஸ் பண்ணுறீங்க? நான் இது இருக்க சாதனைன்னு ஒத்துக்கிறேன். 20 சீட்டு தான் பாஜக கொடுத்தாரு 2020 சாதனை. 5 எம்பி தான் கொடுத்தாரு சாதனை. இன்னைக்கு 27 தான் கொடுத்தாரு எடப்பாடிக்கு சாதனை. ஆனால் மக்களவைத் தேர்தலில் பாஜக மைனஸ்ன்னு சொன்னவர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கைக்குலுக்கிட்டார. சீமான் ஸ்டெடியா நிற்கிறார, இவர் பல்டிசாமி ஆயிருக்காராங்கிறத எந்த ஊடகமாவது, எந்த அரசியல் சார், எந்த அரசியல் விமர்சகராக சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? இல்லை, இதுதான் எல்லா அரசியல் கட்சியும். காங்கிரஸ் அது கரெக்ட் சார், பாஜகவும் செய்யுது சார், அது கரெக்ட் சார், அது கரெக்ட் சார். நான் கேட்கறது, சீமான் அந்த நிலைப்பாட்டில் நிற்கிறாரு, இவர் மாறி இருக்காருங்கிறத. சீமான் கேஸே வேற சார், சீமானோட அரசியலே வேற. நம்ம பொதுவாக நம்ம தமிழ்நாடு அரசியல் கூட்டணி அப்படின்னு பண்ணும்போது அது பாஜகவோட இவ்வளோ கம்மியாக. சரி, உங்களுக்கு அதை ஒத்துக்க மனசு இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? விடுங்க. சரி, ஏன் தேமுதிக விட்டுட்டாரு யாரு? எடப்பாடி. ஏன் தேமுதிக அங்கே போனாங்க? அது ஸ்டாலினோட ஆளுமையா இல்லை எடப்பாடியோட மிஸ்கால்குலேஷனா? எடப்பாடி 2வது இடம் வந்தால் போதும், எதிர்கட்சி தலைவராக வந்தால் போதும், எடப்பாடியில் ஜெயித்தா போதுங்கிறதுக்கு பாமகவுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு கட்சியில் தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வரணும்னு ஆசை இல்லை. தேமுதிகவுக்கு அவர் மக்களவையில் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, மக்களவையில் அவருக்கு கூட்டணிக்கு ஆளே இல்லாதனால தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. ஸோ இப்போ தேமுதிக அங்கே போனதுனால இவருக்கு பெரிய லாஸ் இல்லையா சார்? அவர் எதிர்கட்சி தலைவராக தானே வரணும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த லாஸை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஸோ அவர் டிசைட் பண்ணிட்டாருங்கிறீங்க? டிசைட் பண்ணி தான் போகிறார். நான் பார்லிமெண்ட்லேயே மைனஸ்ன்னு சொன்னேன். பிஜேபி கிட்ட அசம்பிளிக்கு வராருன்னா 2வது இடத்தை இழந்துடக்கூடாது, 18-8 முன்னிறுத்தினா 2வது இடம் போயிருமோங்கிறதுக்காக 2வது இடத்துக்கு தானே. ஆனால் இப்போ பாருங்க, இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. அவர் தானே என்ன வீட்டில் படுத்தா கிடப்பாரு பிரச்சாரத்துக்கு போகாம? இல்லை, அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எதிர்கட்சி தலைவராக தான் வரணும்னு ஆசைப்படுறாருன்னா அவர் ஏன் ஆளாக அவரு தான் போறாரு? அவர் தான் போனாரு, இப்போ மறுபடியும் அவர் தான். அதுக்கு தான் சார் நான் காரணம் கேட்குறேன். அவர் தான் போறாரு சார். பார்லிமெண்ட்டில் பாஜக ரெலவெண்டா, அசம்பிளியில் ரெலவெண்டா? சொல்லுங்க, நீ சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இது எனக்கு பார்லிமெண்ட்டில் பாஜக ரெலவெண்டா, அசம்பிளியில் ரெலவெண்டா? பார்லிமெண்ட்லேயே பாஜக வேண்டாம்னு ஒரு அசம்பிளியில் ஏன் விழுறாரு? இல்லை, அது இவருக்காக தான் சேர்த்துக்கிட்டாரு. ஒருவேளை அந்த ஓட்டுகள்லாம் சீமானுக்கு பயந்து சேர்த்துக்கிட்டார் சார். சீமான் அவரை பலகீனப்படுத்துறது ஜாஸ்தியாருன்னு சேர்த்துக்கிட்டார் சார். சீமானை பற்றி இந்த உண்மையை சொல்றதுக்கு நயவஞ்சக நரிகள் ஊடகத்தில் மறைக்கிறாங்க. சீமானை பற்றி பேசினதே இல்லையா சார்? நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறத பாருங்க. அவர் பேசுறாரு, என்னைக்கு பேசினாரு சீமானை பற்றி? அவர் என்னைக்கு சார்? நான் சொல்ற விஷயத்துக்கு ஆதாரம் இருக்காங்கிறது கேளுங்க, பாருங்க. இன்ஃபேக்ட் சீமானுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஒரு பேசி பார்க்க சொல்லுங்க. பேசி தான் பார்க்க. என்னைக்கு சீமானுமே என்னைக்கு அதிமுக பத்தி இன்னைக்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிறார் சார். இல்ல ஒரு என்ன சார், எந்த ஊர்ல இருக்கிறீங்க சார்? அடிச்சு நொறுக்கிறார் சார். பிஜேபி அதிமுகவை அடிச்சு நொறுக்கிறாரு, அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருக்கிறாரு. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? பிரச்சாரத்துல சீமான் பேசுறத பாருங்க. ஆனா திமுக பத்தி பேசுற அளவுக்கோ இல்ல விஜய் பத்தி பேசுற அளவுக்கோ அவர் அதிமுக பத்தி பேசுறது இல்லையே. பேசுறாரு, அதிமுக பற்றியும் பேசுறாரு. கோளை நாய்கள்னு சொன்னது களத்தில் இருந்த திமுக தவிர்த்து களத்தை விட்டு ஓடணும் எல்லாத்தையும் தான் பேசுறாரு. ஸோ இந்த சசிகலா ராமதாஸ் ஃபேக்டர் எந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை இபிஎஸ்க்கு ஏற்படும்? தேர்தல் முடிவு உணர்த்தும். அவங்க
ஏதாவது ஒரு சின்ன டென்ட்டை கிரியேட் பண்ணுவாங்களா? ஸ்டேச்சர் உள்ளவங்க 2 பேருக்குமே நல்ல ஸ்டேச்சர் உண்டு. ஒருத்தர் வந்து ஜெயலலிதாவின் உயிர் தோழி, 30 பல்லாண்டு கால நண்பர், முக்குலத்தோரை எம்பவர் பண்ணவர். அவர் இதுவரை அந்த காஸ்ட் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த இடத்துல சசிகலா வச்சு? கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு என்னங்கிறத ராமதாஸ் ஃபேக்டரும் சசிகலா ஃபேக்டரும் அந்த காஸ்ட் ஃபேக்டர் வந்து காஸ்ட் பொலிட்டிக்ஸில் ஒரு ஃபேக்டர் என்ன கிடைக்குங்கிற ரிசல்ட். எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் எந்த அளவுக்கு இன்னும் கேண்டிடேட்டே போடலை, களத்துக்குள்ளே வரல, வந்தது நான் சொல்கிறேன். அவங்களுக்கு பெரிய ஸ்டேச்சர் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அது களத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு? களம் இன்னும் அவங்க அமைச்சு கேண்டிடேட் போடலைங்க. நம்ம பேசணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம். எந்த அளவுக்கு வராங்கன்னு வச்சு தான் நான் சொல்ல முடியும் மணிவண்ணன். சரிங்க சார். கடைசியாக ஒன்று, இப்போ நீங்கள் கருத்து கணிப்பெல்லாம் வந்து நீங்கள் நம்புறது இல்லை, பட் நான் உங்களை கேட்குறேன். இப்போ நீங்கள் நம்புங்க, உங்கள் பத்திரிகையில் போடுங்க, நான் என்ன செய்ய முடியும், உங்கள் விருப்பம் அது. நான் ரிசல்ட்டை எடுத்து பேசுகிறேன், போலரைசேஷன் வரும்னு சொல்கிறேன். இல்லை சீமான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கும் நான் சப்போர்ட் பண்ணலை. சீமானை பற்றி உண்மையை பேசுகிறேன். மற்றவன் மறைக்கிறான், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு என்ன ஆதங்கம்னா, இது எவ்வளோ காலம் இப்படியே பேசி பேசி தனியாக நின்று அது ப்ரெடிக்ஷன் சார். சார் நான் அதுக்குள்ளே சக்தியை வீணாக்குறாரோ அப்படின்னு அது ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுற கதையாக நீங்கள் பேசுறீங்கன்னு உங்களை நான் ஓப்பன் ஆட்டி அடிக்கிறேன். அது அவர் விருப்பம். நான் நடந்த விஷயத்த மறைக்காதீங்கிறேன். நீங்கள் தாவேக்கா மேலே இருக்கிற கோவத்தில் அவரை தாவேக்கா மேலே எனக்கு இருக்கும். அவருக்கு தாவேக்கா பற்றி நான் என்ன சொல்லி தப்பா சொல்லி எனக்கு என்ன தப்பா மேலே நான் தப்பா ஒன்றும் சொல்லலையே. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு தானே சொல்கிறேன். நீங்கள் 26ல் தேர்தல் ஆணையம் சொன்னால் ஒத்துக்கிட்டு போகிறேன். தேர்தல் ஆணையம் சீமான் 8.2ன்னு சொல்லுது. தேர்தல் ஆணையம் விஜய் லெட்டர் பேடு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் ஆட்டு, கமல்ஹாசன் 2.0 ஆட்டு, 39 கேண்டிடேட் போடாமல் இருந்தாருன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதைத்தானே நான் சொல்கிறேன். நான் சொல்றது உண்மை. ஸோ எவ்வளோ % வருவாங்க சார் சீமான்? சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார். 15 அந்த நம்பருக்குள்ளே நம்ம இப்போ கமிட் பண்ணாண்டா 2 இலக்கத்தில் வருவார். 2 இலக்கத்தில் வருவார். இல்லை சந்தோஷம்தான், வந்தால் சந்தோஷம்தான் சார். கடைசியாக யார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்களா? வந்தால் எவ்வளோ சீட்ஸ் வாங்க? ஸ்டாலின் எடப்பாடியை விட 2 இலக்க சதவீதத்தில் அதிக வாக்கெடுத்து தமிழக முதல்வர் ஆவார். மீண்டும் வருவாங்க, கண்டிப்பாக வருவார். எத்தனை சீட்டு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பலை. சரி, ஏடிஎம்கே எத்தனை சீட்டு வாங்குவோம்? ஏடிஎம்கே அலையன்ஸ் எவ்வளோ சார்? சீட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார். ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கருத்து கணிப்புன்னு வைக்கிறவன் மக்களை ஏமாத்துறதுக்கு சீட்டையும் ப்ரெடிக்ட் பண்ணுவான். பலமுறை போட்டியில் யார் எந்த ஓட்டை கட் பண்ணுறாங்க, எப்படி போவாங்கிற வச்சு தான் சீட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ நார்வேல் தொகுதி இருக்குன்னு வைங்க, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான ஓட்டு சிதறிட்டுன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பார். பொன் ராதாகிருஷ்ணன் தான் பாஜக கேண்டிடேட்டு. 42 விழுக்காடு அவர்கிட்ட இருக்குது. ஒரு விஜய் வசந்த இந்து நாடார் எடுத்து 42 எடுத்துட்டாரு. அப்போ நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் அவர் இருக்கிறாரு. அதிமுக ஒரு 4% ஓட்டு இருக்குது. அவருக்கு எதிர்ப்பு ஓட்டெல்லாம் ஒரு தரத்தை கன்சால்டேட் ஆகிட்டுன்னா அது சிக்கலாகும். எதிர்ப்பு ஓட்டு சதறிச்சுன்னா அது வெற்றியை கொடுக்கும். ஸோ எம்ஆர் காந்தி மாதிரி மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு பொன்னாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதும் போது எதிர் ஓட்டுகள் எப்படி ரிசால்வ் ஆகுங்க வச்சு தான் வெற்றி தோல்வியை சொல்ல முடியும். அதனால தான் 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே தமிழக அளவில் ஸ்டாலின் எடுப்பாருங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். சீட்டு எப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல இப்போ நீங்கள் தருமபுரியில் 38 விழுக்காடு வாக்கு எடுத்து தான் திமுக ஜெயிக்குது. அப்போ 38 விழுக்காட்டில் எப்படி ஜெயிக்குன்னு சொல்ல முடியும்? மீதி யாருமே 38 எடுக்கலை. ஸோ தமிழக அளவில் ஸ்டாலின் 48 விழுக்காடு வாக்கு எடுப்பார்னு ப்ரிடிக்ட் பண்ணேன். 47.3 எடுத்துட்டாரு. 35 சீட்டுக்கு மேலே வருவார்னு ப்ரிடிக்ட் பண்ணேன். 40 வந்துட்டாருன்னா மீதி 4 சீட்டுலையும் எதிர்போட்டு பிரித்து போச்சு. ஸோ இப்போவுமே எனக்கு ஒரு நம்பரை சீட்டாக சொல்ல முடியும். ஸோ இப்போ சீமான் காரைக்குடியில் ஜெயிப்பார், லீடராட்டு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தில் லீடராக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எங்கே ஜெயிப்பாங்க? போலரைசேஷன் அவங்களுக்கு வந்ததுன்னா சில சீட்டு கன்வெர்ட் ஆகலாம். அது மற்றவங்க எதிர்த்தரப்பு ஓட்டுகள் எப்படி போகுதுங்கிறது பார்த்தா சொல்ல முடியும். ஸோ நான் ஓட் பர்சன்டேஜ் என்னால் நான் ப்ரிடிக்ட் பண்ணிடுவேன். ஓட் பர்சன்டேஜ் ப்ரிடிக்ட் பண்ணிடுவேன். ஸ்டாலின் 45 விழுக்காடுக்கு மேலே ஸ்டாலின் தலைமை வரும். அதிமுக கூட்டணி 30 விழுக்காடு தேதியில் தான் இருக்குது. இது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் 10 விழுக்காடுக்கு மேலே, 2 இலக்கத்துக்கு மேலே டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா என் கிரெடிபிலிட்டி 24 நிரூபிக்கப்பட்டிருக்குது. சீட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து நான் பண்ணுறதில்ல பொதுவாக. சரி. ஸோ அப்போது என்டிகேக்கு வந்து 15 வரைக்கும் வருங்கிறீங்க. 2 இலக்கத்தில் கண்டிப்பாக வரும். 10 to 15 விழுக்காடு டிஃபரன்ஸ் வந்து. தாவேக்கா இன்னும் கேண்டிடேட்டே போடல, ஒன்றும் போடலை. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண் குதிரையாக போவாருங்கிறது என் கணிப்பு. சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்? இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண் குதிரையாக போவாருங்கிறது என் கணிப்பு. பார்க்கலாம் சார் உங்கள் கணிப்பு எப்படி இருக்குன்னு. தப்பாக போனால் தப்புன்னு சொல்லிட்டு போகிறேன்.
சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி.